வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தாமரை விதை மக்கானான்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் மக்கானா. பொரி மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. க்ரீம் எல்லாம் பியூட்டி க்ரீம் எல்லாம் பண்ணும்போது இந்த மக்கானாவை அதில் சேர்க்குறாங்க. இது ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஆயில் இது எடுத்துக்கும். அந்த மாதிரி தன்மை இதுக்கு இருக்குது. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது கிடைக்கிறது நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். லோட்டஸ் சீட்ஸ் மக்கானா. இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது ஸ்நாக்காக எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதில் இப்போ ஒரு 3/4 கப் அளவில் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடலையை வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை கொஞ்சமாக வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக எரியக்கூடாது, கரிஞ்சிரும். இனி இந்த தாமரை விதையை போட்டுடலாம். குறைவான தீயிலேயே இது கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வெந்துடணும். இது ஆயிலெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துரும். கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு சேர்த்துக்கலாம். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கும் இடையில கொஞ்சம் ஒரு 11 மணி அளவில் எல்லாம் கொஞ்சம் இது சாப்பிடலாம். ரொம்ப பசி அதிகமாக வராது சாப்பிட்றதுனால. இது பொடிச்சா இன்னும் கொஞ்சம் பொரியணும். பொடியணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சாச்சு. பொரிஞ்சது போதும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூனு கூட இல்லை, கம்மியாக. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.